बन्नो रे बन्नो मेरी चली ससुराल को, अखियों में पानी दे गई, दुआ में मीठी गुड़ धानी ले गई। रे कबीरा मान जा, रे फकीरा यूं ना जा, आजा तुझको। Hey guys, I'm Priscilla here. Welcome back to my channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு இந்த Dewy skin and shimmery smoky eyes makeup look தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மேக்கப் டியூட்டோரியல் பண்ணி ஸோ பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் வியர் பண்ணலாம். ஏன்னா ஒரு நியூட்ரல் ஒரு ஷிம்மரி ஸ்மோக்கி ஐஸ், ஸோ எந்த கலர்ஸ்க்கு வேணால் வியர் பண்ணலாம், எந்த அவுட்ஃபிட்ஸ்க்கு வேணால் வியர் பண்ணலாம். இதே மேக்கப் லுக்கை நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் கூட புல் அவுட் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஜுவல்லரிஸ் மாற்றிட்டு ட்ரெஸ் மாற்றினா போதும் அண்ட் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின்லையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் எல்லா ஸ்கின்லையும் ரொம்ப அழகாக காம்பினன்ஸ் வரும். ஸோ இந்த டியூட்டோரியல் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Tamizhachi and tap the notification bell icon. இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ், மேக்கப் டுடோரியல் வீடியோஸ், ஹால்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இன்னும் மற்ற சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கப் போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் தான். என்னோட ஆங்கிள் ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட ஐப்ரோ கிட் வெடன்வால்லேருந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நேச்சுரல் ஷேப்பே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ராமேட்டிக்காக அப்படியெல்லாம் எதுவும் வரையில. ஸோ ஜஸ்ட் என்னோடய ஸ்பாஸ் ஏரியாஸ் எனக்கு எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கும் அங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோட ஐப்ரோஸை க்ளீன் பண்ணி டிஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லைகள் கன்சலர் இன் ஷேட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லோவர் ஐப்ரோஸில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். அதே கன்சலரை என்னோட ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ என்னோட ஐ ஷேடுக்கும் நல்லா பேஸ் கொடுக்கும். நம்ம நினச்சோம்னா ஐ மேக்கப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மோக்கி கிளிட்டரி ஐஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவுட்ஃபிட்டோட நல்லா செட் ஆகும் அது. ஸோ பிளெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஐஷோ பேலட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் Forever 52லேருந்து அவங்களோட ஐஷோ பேலட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரௌன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரான்சிஷன் ஷேடாக ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்சிஷன் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த கலரை பில்டப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிசைர்ட் எஃபெக்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து பில்டப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு என்னோட க்ரீஸ் லைனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த டார்க் ப்ரௌன் ஐஷேடோ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட அவுட்டர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் க்ரீஸ் லைன்லையும் ஸோ லேஷில் டிஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஐஷேடோ வந்து ஒரு பென்சில் ப்ரஷை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகுது. நான் காதல் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் பிளாக் ஐஷேடோ மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அவுட்டர் கார்னர்ஸில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்க நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் கார்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதே பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்மோக் அவுட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ப்ரிசைஸாக பண்ணுங்கள், டைம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு ஷாம்பினி ஷேட் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிங்கர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும். நான் ஃபிங்கர்ஸாலே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பேஸ் மேக்கப் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டி ரியல் மேக்கப் பேஸ் ப்ரைமர் இன் ஷேட் கோல்டன் வந்து எடுத்துக்கிறேன். அதில் பிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிங்க் ஃபாஸ்ட் ஸ்கின் யூஸ் பண்ணலாம், கோல்டன் வந்து மீடியம் டு டஸ்கி டார்க் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணலாம். இது நல்ல ஒரு இலுமினேட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் இது மாதிரி வந்து டியூவி பேஸ் மேக்கப் வந்து பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் என் ஃபேஸ் எவ்வளோ ஷைனியாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பிக்மெண்டேஷன் இதெல்லாம் கன்சில் பண்ணுறதுக்கு நான் என்னோட எல்லைகள் ஆரஞ்ச் ப்ரோ கன்சில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்னோட அண்ட்ரைஸ் அண்ட் என்னோட மவுத் சுற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிக்மெண்டேஷன் நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷன் க்ரே ஆகாமல் தவிர்க்கும். ஸோ அந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் லாரியல் ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன் ஷேட் பார்த்தீங்கன்னா 8R8C நட் ப்ரௌன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டியூபி ஃபவுண்டேஷன் வித் illuminating particles. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டான illuminating particles இருக்கும். ஸோ அதனால ஒரு டியூபி ஸ்கின் எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபவுண்டேஷன் இது. இட் கிவ்ஸ் யூ ஃபுல் கவரேஜ் பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஸ்கின்னில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபவுண்டேஷனில். ஸோ நான் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு சீம்லெஸ் எஃபெக்ட்காக.
கன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்ஃப் கன்சிலர் இன் ஷேட் சினமன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இட் ஹாஸ் அ பிட் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் டோன். ஸோ என்னோட பிக்மெண்டேஷன்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். அண்ட் இட் ஹாஸ் அ ஃபுல் கவரேஜ். ஸோ என்னோட பிக்மெண்டேஷன் அன்இவன் ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கன்சிலர். ஃபார்முலாவாக இருக்கட்டும், ஃபினிஷாக இருக்கட்டும், ஸ்டேயிங் பவராக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐஷேடோ மெஸ்அப் பண்ணாமல் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபைனலாக பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் க்ரீம் கான்டர் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா F14. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்டர் ஸ்டிக் கைஸ். ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் என் ஸ்கின்னில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார்முலாவாக இருக்கட்டும் எல்லாமே. இதே ஃபவுண்டேஷன் லிஃப்ட்டும் பண்ணல. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸோ ப்ளஷ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் ரெவல்யூஷன் தான் உங்களோட சூப்பர் டியூவி லிக்விட் ப்ளஷ். இன் ஷேட் எனக்கு சரியாக தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிங்கிஷ் மாவ் ப்ளஷ். ஸோ இதுவும் ரொம்ப ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இட் பிளெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஸ்பஞ்ச் ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் ஆகிறதோட பார்த்தீங்கன்னா அது ப்ரஷில் தான் பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ண லிக்விட் ப்ராடக்ட்ஸ்லாம் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபிட் மீ லூஸ் பவுடர் இன் ஷேட் மீடியம் டீப் 30 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட அண்டர்ஸில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் இன்னும் வந்து ஃப்ளாலஸாக இருக்கும் ப்ரஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது. நான் சர்டன் ஏரியாஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். என்னோட கான்டர் அண்ட் ப்ளஷ் அப்ளை பண்ண இடத்துல நான் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இல்லைனா ஷைனை வந்து அதை எடுத்துரும். ஸோ அது கேர்ஃபுல்லாக இருங்க. நான் எலக்ட்ரின் காஜல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் டைட் லைன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு லோ லேஷ்லையும் பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஸ்மோக்கி ஐஸ் தான். ஸோ லோ லேஷ்லையும் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் முன்னாடி யூஸ் பண்ண அந்த பிளாக் அண்ட் டார்க் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லோ லேஷ்லையும் ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த மாஸ் லிக்விட் கிளிட்டர் ஐ ஷேடோ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கார்னர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப மினிமம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட் கொஞ்சம் பாப் ஆஃப் கலர் கொடுக்கறதுக்காக. நான் லாரியல் லாஷ் பேரடைஸ் மஸ்கரா யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். நல்லா என் லேஷ் வந்து கோட் பண்ணிக்க போகிறேன். நான் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து லேஷஸ் வந்து யூஸ் பண்ணுவேன், ஃபால்ஸ் லேஷஸ். ஏன்னா லுக்கை இன்னும் எலிவேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்மோக்கி ஐஸ்க்கு நீங்கள் ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். லோ லேஷில் நல்லா மஸ்கரா அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. நான் மேக்கப் ரெவல்யூஷன் ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன் ஷேட் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸ். இது உங்களோட ரீலவ் கலெக்ஷனில் இருக்க இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரான்சர் ஃபார் டஸ்கி ஸ்கின். நான் NYB ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன் ஷேட் பார்த்தீங்கன்னா சன்செட் சன்ரைஸ் சம்திங் ஏதோ. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரெட் ப்ளஷ். ரொம்ப அழகாக இருந்தது இந்த லுக்குக்கு. ஸோ இதையும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கலர்லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளவர் பியூட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் இந்த கோல்டன் கலர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸை நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுறேன் நான். எனக்கு நிறைய ஹைலைட்டர் பிடிக்காது. ஸோ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மிலானி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இருக்கிற பவுடரினஸ் கேக்கினஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே. எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மிலானி செட்டிங் ஸ்ப்ரே. இப்போ ஸ்விஸ் பியூட்டி லிப் லைனர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். நம்ம நியூ லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ரௌன் லிப் லைனர் யூஸ் பண்ணணும். நான் லிப்ஸை லைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோட இன்னர் கார்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லிப் லைனர் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட்காக. இப்போ மாஸ் லிப் டான் இன் ஷேட் கேர்ள் பவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் ரீசெண்ட் டைமில் எனக்கு என்னென்னு தெரியல. இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இட் ஹாஸ் அ பிட் ஆஃப் இந்த ஆரஞ்ச் டோன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லிப் க்ரையான். ஸோ ஃபைனல் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜுவல்லரிஸ் அண்ட் ஹேர் இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. It looks dewy, but it also stays for a really long time. And I'm a T-zone full-a pathina powder use panni set pannittom. It's one of the best look. बन्नो रे बन्नो मेरी चली ससुराल को अखियों में पानी दे गई दुआ में मीठी गुड़ धानी ले गई रे कबीरा मान जा रे फकीरा. டியூட்டோரியல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லி காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Stay tuned guys. Bye bye.